நிலைமைப்படி சிகிச்சை முறையும் பரிசோதனை முறையும் செய்ததாக கேள்விப்படுகிறேன். குறிப்பாக ஆஞ்சியோ போன்ற பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரிசோதனைகள் வெற்றிகரமாக நடைபெற்று கொடுக்கும் சிகிச்சைக்கு அவர்கள் உடல் பலன் பெற்று அவர்கள் மீண்டும் உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இத்தகைய சிகிச்சை மருத்துவ பின்னடைவுக்கு பின்பும் இதை போல சிகிச்சைகள் சில பேருக்கு பலனடைந்து அது வெற்றிகரமாக அவர்கள் மீண்டு வருவதற்கு உதவி செய்திருக்கிறது. அதே போல முதலமைச்சர் அவர்களுக்கும் தற்போது நடைபெற்றிருக்கும் சிகிச்சையும் பரிசோதனையும் வெற்றிகரமாக அமைந்து அவர் சுகம் பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். பல நேரங்களில் மருத்துவத்தில் பல நிகழ்வுகள் இப்படி நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அதிசயத்தக்க நிகழ்வாக அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று உள்ளுணர்வோடு நான் விரும்புகிறேன், பிரார்த்திக்கிறேன். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு எப்பொழுதும் போல பிரார்த்தனை செய்ய வேண்டும். கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே ஒரு மதிப்பு உண்டு, பதில் உண்டு. அதனால் அதிலும் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் இதை கேள்விப்பட்டதிலிருந்து நான் ஜெர்மனி நாட்டிற்கு செல்வதாக இருந்ததை நான் ரத்து செய்துவிட்டு தற்போது சென்னை வந்து கொண்டிருக்கிறேன். விமான நிலையத்தில் இருக்கிறேன்.